அவர்களுக்கு ஆடும் பணிவேன் அணி சேவன பாடும் பணியை படியாய் அருள்வார் தேடும் கர்மாமுகனை கொஞ்சம் தனியானை சகோதரர் பெருமக்களே, ராஜாராம் சொன்னது கூட இங்க ஒரு நல்ல நாள். அருணகிரி பெருமானுடைய மணிமண்டபம் இதை கட்டுவதற்காக நீங்கள் எல்லாம் இதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள், மறைமுகமாக செய்திருக்கிறீர்கள். ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவரும் திருப்புகழ் ஓதுகின்ற அன்பர்கள் எல்லாம் இதற்கு நன்கொடை கொடுத்துதான் இந்த மாபெரும் மண்டபம் இங்கே எழுந்திருக்கின்றது. அதுவும் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று கூறுவார்களே, அவனுடைய அருளால் நம்முடைய குருவின் அருளால் இந்த மாபெரும் கட்டிடத்தை தலைவர் மதிப்புக்குரிய சிவராஜ் அவர்களும் செயலாளர் அமரேசன் அவர்களும் அதன் உடனிருந்து செய்கின்ற முதற்கட்டமாக நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா நீதியரசர் அவர்களும் உடனிருந்து நம்முடைய முத்தகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ராமசாமி ஐயா அவர்களும் முருகன் ஐயா அவர்களும் சிவகாசி அவர்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா இங்க குறையா நின்றுது அப்படின்னா உடனடியாக அவர்கள் தான் பணம் அதை அனுப்பி இதை பூர்த்தி செய்வார்கள். அதே போன்று இங்கே நம்முடைய நகரத்திலே உள்ள திருக்குறள் அன்பர்கள் அனைவரும் சேர்த்து இடப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. நீங்கள் எல்லாம் வருகின்றீர்கள் என்று சொன்னவுடன் மதிப்புக்குரிய ஐயா ராமேஸ்வரத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்டார்கள். வேற ஒன்றும் அவங்க இதுவே சொல்லல. என்ன சொல்றாங்க திருப்புகழ் இப்ப இங்க வந்தவுடனே சொல்றாங்க, ஐயா அவங்க ஆண்டுக்கு ஆண்டு கூப்பிட்டு இந்த மாபெரும் திருப்புகழை ஓதுவதற்கு ஒரு வேள்வி போல செய்யுங்கள், இந்த வேள்வியை நடத்துங்கள் என்று அவர்கள் அன்பாக தெரிவித்தார்கள். என்றால் பாருங்கள், அந்த திருக்குறளுக்கு எந்த சக்தி இருக்கின்றது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சேத்திரமாக சென்று நீங்கள் பாடிக்கொண்டு வருகின்றீர்கள். அதே போன்ற நம்முடைய அண்ணாமலையார் திருக்கோயிலே அருணகிரிநாதர் விழாவானது 1954 ராகவன் ஐயா அவர்களும் முத்துசாமி அவர்களும் மணியையா அவர்களும் இங்கே வெள்ளாள மகாராஜா கோபுரத்தின் கீழ் இருந்து பாடினார். 1954 அன்று நாள் ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தின விழா. 3 ஆண்டுகளாக மழை இல்லாமல் இருந்த இந்த நகரம் மற்றும் சுற்றுப்புறத்திலே மழையானது வருண பகவான் வந்து இதோ நான் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடினேன் என்று கொண்டு என்று கூட்டியிருந்தார். அன்று ஆரம்பித்ததுதான் அந்த விழா இப்பொழுது 70வது ஆண்டு விழாவாக செய்கின்றது. அதே போன்று அந்த ராகவனுடைய சீரர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்னும் பொழுது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. உங்களை பாதத்தொட்டு வழங்குவதிலே நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் திருப்புகழ் ஓதுகின்ற அந்த வாய் அவர்கள் பெற்ற அந்த காலுக்கு நாங்கள் மனமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மணிமண்டபத்திற்கு செய்கின்ற அனைத்து உதவிகளும் அவருடைய அருளாரை தலைவர் சொல்வார், இங்கே நாம் செல்கின்றோம் இவரை கொடுப்பார்கள் என்று. அதே போல அந்த பொருளை அந்த தொகையை அவர்கள் வழங்குவார்கள். அது நிச்சயமாக நடந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நம்முடைய கவனாசனம் இந்த தரையானது 5 லட்சத்திற்கு அவர்கள் போட்டு கொடுத்தார்கள். ஒவ்வொரு நண்பர்களும் இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த விழாவை நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதை பார்த்தால் மெய் சிரிக்கின்றது. மேலும் மேலும் நீங்கள் ஐயா சொல்றது போல ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக வந்திருந்தீங்க, இந்த வேலையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.